இவங்க லதாவும் அனுவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்க போனாலும் சேர்ந்துதான் போவாங்க, எந்த ஒர்க் பண்ணாலும் சேர்ந்துதான் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு பார்க்கவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் இவங்க ஊர்ல ஒரு குக்கிங் காம்படிஷன் நடக்குது. இவங்க இந்த காம்படிஷன்ல வின் பண்ணணும்னா மத்தவங்க எல்லாரையும் விட கொஞ்சம் வித்தியாசமா பண்ணாதான் காம்படிஷன்ல வின் பண்ண முடியும். அதனால லதா என்ன பண்றாங்க, என்னெல்லாம் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்குதோ அப்படின்ற மாதிரி அவங்க நோட்ஸ் எடுத்துட்டு வர்றாங்க. அனு அதை குக் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணதுனால அந்த காம்படிஷன்ல வின் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் ஒரு நாள் ஒரு சேரிட்டிக்காக ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக ஒரு சைக்கிளிங் காம்படிஷன் நடத்துறாங்க. அனு நல்லா சைக்கிளிங் பண்றாங்க, லதாவால முடியல. அதனால அனு லதா கூடவே அவங்கள மோட்டிவேட் பண்ணி அந்த காம்படிஷன்ல அவங்க கூடவே வர்றாங்க. இப்போ ரெண்டு பேருமே வின் ஆயிடுறாங்க. பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரி ஒரு இணை பிரியாத தோழிகளை எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்ப இந்த கதைக்கும் எக்கனாமிக்ஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் இல்லையோ இதே மாதிரிதாங்க எக்கனாமிக்ஸ்லயும் ஒரு பொருளோட தேவை இல்லாம இன்னொரு பொருளால வேலை செய்ய முடியாது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா அதுக்கு பேர் தாங்க காம்ப்ளிமெண்டரி குட்ஸ். இதை இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஹாய், வெல்கம் டு ப்ரொஃபஷன் கேரியர்ஸ். நான் ஷம்மி, உங்க லேர்னிங் கம்பெனி. இன்னைக்கு வீடியோல காம்ப்ளிமெண்டரி குட்ஸ்னா என்ன, இதுல எக்கனாமிக் இம்பாக்ட் என்ன இருக்குது, கன்சியூமர்ஸ் என்ன மாதிரி குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, பிசினஸ் பீப்புள் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். காம்ப்ளிமெண்டரி குட்ஸ் அப்படின்னா ஒரு பொருளுடைய பிரைஸ் அதிகம் ஆகும்போது இன்னொரு பொருளுடைய டிமாண்ட் குறையும். ஆனா இந்த பிரைஸ் அதிகம் ஆயிடுச்சுல்ல, இந்த டிமாண்ட் குறைஞ்ச பொருள் இல்லாம எந்த வேல்யூமே கன்சியூமர்ஸுக்கு கொடுக்க முடியாது. இப்படி ஒரு குட் இருக்குதுன்னா இதுக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்டரி குட்ஸ். இப்போ எக்கனாமிக்ஸ்ல காம்ப்ளிமெண்டரி குட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கிராஸ் நெகட்டிவ் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் பாசிட்டிவ் எலாஸ்டிசிட்டியை பத்தி நான் லாஸ்ட் வீடியோல போட்டிருந்தேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்லயும் நான் கொடுக்குறேன். பார்க்காதவங்க தாராளமா போய் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் இதை பத்தி இன்டெப்தா தெரியறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வாங்க எக்ஸாம்பிள்ஸ் குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, காஃபியோட பிரைஸ் அதிகம் ஆயிடுச்சுன்னா காஃபி கன்சம்ஷனை கொஞ்சம் குறைச்சுக்குவாங்க. இதனாலேயே சுகரோட டிமாண்ட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லது மில்கோட டிமாண்ட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபியூலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது காரோட டிமாண்ட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலா பர்சன்ஸ் சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கார் வாங்குறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், அதுக்கு யாரு பெட்ரோல் போடுவா, இது வந்து நார்மலா நம்ம கேட்கிற விஷயம். அதாவது ஃபியூலோட பிரைஸ் அதிகம் ஆகும்போது வெஹிக்கிள்ஸோட காரோட டிமாண்ட் குறையும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஆப் இல்லாம எந்த மொபைல் போனுக்குமே எந்த யூஸுமே கிடையாது. ஆப் இருக்கிறனாலதான் மொபைல் போன்ஸே நம்ம யூஸ் பண்றோம். சோ ஆப்பும் மொபைலும் காம்ப்ளிமெண்டரி குட்ஸ். நெக்ஸ்ட் இங்க் இருக்கிறனாலதான் பிரிண்டரை நம்மளால யூஸ் பண்ண முடியுது. இங்க் இல்லாம இருந்தா பிரிண்டர், இங்கோ கார்ட்ரிட்ஜோ இல்லாம இருந்ததுன்னா பிரிண்டர்ஸ் நம்ம என்னைக்குமே யூஸ் பண்ண முடியாது. அதனால இங்கும் பிரிண்டரும் காம்ப்ளிமெண்டரி குட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பிரெட்டோட பிரைஸ் அதிகம் ஆயிடுச்சுன்னா பட்டரோட சேல்ஸ் கண்டிப்பா குறைஞ்சிரும். அதனால பிரெட்டும் பட்டரும் காம்ப்ளிமெண்டரி குட்ஸ். இப்போ காம்ப்ளிமெண்டரி குட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்த உடனே காம்ப்ளிமெண்டரி குட்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் முதல்ல சொல்லியிருந்தேன், காம்ப்ளிமெண்டரி குட்ஸ் அப்படிங்கும்போது ஒரு பொருளுடைய பிரைஸ் அதிகம் ஆகும்போது இன்னொரு பொருளுடைய டிமாண்ட் குறையும். இதுக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்டரி குட்ஸ். இப்போ ஒரு பொருள் இல்லாம இன்னொரு பொருளால எந்த வேலையுமே செய்ய முடியாது. நம்ம அணுவும் லதாவும் மாதிரி தாங்க. எப்படி அணு இல்லாம லதா இல்லையோ, லதா இல்லாம அணு இல்லையோ, அதே மாதிரி தாங்க ஒரு பொருள் இல்லைன்னா இன்னொரு பொருள் இல்ல. அந்த அளவுக்கு ரெண்டுமே சேர்ந்தா மட்டும்தான் ஒரு எக்கானமிக்கு ஒரு வேல்யூவே கொடுக்க முடியும். இப்போ கன்சியூமர்ஸ் பொறுத்தவரையில எந்த அளவுக்கு விலையை குறைச்சு ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதே நேரம் பிசினஸ் பீப்புளை பொறுத்தவரையில எந்த அளவுக்கு விலையை அதிகப்படுத்தி விற்கணும் அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. அப்போ இதுல பிசினஸ் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இப்ப மெக்டொனால்ட்ஸ் பாத்தீங்கன்னா காம்போ டீல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைக் பர்கர், பிரெஞ்ச் ஃப்ரைஸ், ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதே நேரம் பர்கர் தனியா, பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தனியா, ட்ரிங்க்ஸ் தனியா போய் மெக்டொனால்ட்ஸ்ல போய் யாராவது பர்ச்சேஸ் பண்ண போனாங்கன்னா அதோட பிரைஸ் எப்பவுமே அதிகமா இருக்கும். அதை விட காம்போவா எடுத்துட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, HP, கேனான் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிரிண்டரை மட்டுமே காம்படிட்டிவ் பிரைஸுக்கு விற்பாங்க. இதுக்கு கூட என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயா இங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நீங்க வாங்க போகும்போது இங்குக்கு மட்டும் தனியா போய் வாங்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அதாவது இங்க் இல்லாம பிரிண்டரை வச்சு எந்த வேலையுமே பண்ண முடியாது. அதுக்காகவே இந்த கம்பெனிஸ் எல்லாமே இங்காலதான் அவங்களுக்கு ப்ராஃபிட், பிரிண்டரால கிடையாது. கார் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபியூல் கம்பெனிஸ் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்குவாங்க. அதாவது நீங்க இந்த பர்டிகுலர் பிராண்ட் காரை நீங்க வாங்குனீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இயர், அதாவது 1 year or 2 years உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பங்க்ல போய் நீங்க ஒரு ஃபியூல் போட்டீங்கன்னா டிஸ்கவுண்டட் அமௌண்ட்ல உங்களுக்கு ஃபியூல் போடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப ஆப்பிள் கம்பெனி
கம்பெனியை பொறுத்தவரையில ஆப்பிள் ஸ்மார்ட் போன் நீங்க வாங்கிட்டாலே ஆப்பிள்லயே ஹெட்போன்ஸ் வாங்குவீங்க, ஆப்பிள்லயே டேப்லெட் வாங்குவீங்க, ஆப்பிள்லயே நோட் புக் வாங்குவீங்க, எல்லாமே ஆப்பிள்லயே ஸ்மார்ட் வாட்ச் வாங்குவீங்க, எல்லாமே ஆப்பிள்லயே தான் வாங்குவீங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஆப்பிள் கம்பெனியில யாராவது ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டாங்கன்னா ஆப்பிள மட்டும்தான் வாங்குவாங்க. இப்ப ஆப்பிள பொறுத்தவரையில இது எல்லாமே காம்போ டீல், அதாவது இவங்க ப்ராடக்ட் விட்டுட்டு வேற எந்த ப்ராடக்ட்டுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க கன்சியூமர்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபில்டர்ஸ். ஒன்ஸ் வாட்டர் ஃபில்டர்ஸ் வித்துட்டாங்கன்னா இந்த ஃபில்டர் இருக்குது இல்லையா, அந்த ஃபில்டர் அந்த தண்டை வந்து அடிக்கடி மாத்த வேண்டியது இருக்கு. இப்ப ஃபில்டர் கம்பெனிஸை பொறுத்தவரையில இதுலதான் அவங்களுக்கு ப்ராஃபிட் வருது. அந்த ஃபில்டரை நீங்க மாத்துறீங்க இல்லையா, அதுலதான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டே வருது. நெக்ஸ்ட் இப்போ நீங்க அமேசான்ல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நம்ம எல்லாருமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்போம். ஒரு ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க கீழே ஒரு நோட்டிபிகேஷன் வரும், இந்த ப்ராடக்ட பர்ச்சேஸ் பண்ணவங்க இதையும் பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அப்ப என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் அது என்னன்னு பார்ப்போம், பார்த்துட்டு அதையும் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளாடி போனோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிப்ஸ் பக்கத்திலேயே சோடாவும் வச்சிருப்பாங்க. நம்ம ஆக்சுவலா சிப்ஸ் வாங்க போவோம், ஆட்டோமேட்டிக்கா சோடாவை தூக்கி பாஸ்கெட்ல போட்டுருவோம், நம்ம எதுக்கு போட்டோம் நமக்கே தெரியாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரெட் பக்கத்திலேயே கெச்சப் வச்சிருப்பாங்க, பிரெட் வாங்க போனோம்னா கெச்சப்பையும் சேர்த்து தான் வாங்குவோம், கெச்சப் வாங்கணும்னா பிரெட்டையும் சேர்த்து தான் வாங்குவோம். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பிசினஸ் பீப்புள் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி குட்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கான கேள்வி, இப்போ நான் சில எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா காம்ப்ளிமெண்டரி குட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.